தேவா தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவூரை ஆதீன ஸ்ரீ பொன்மாசன்தானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் ஸ்ரீ குருமா சன்னிதானம் நட்சத்திர குருமணிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன ஸ்ரீமத் மௌன மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தின் நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் திருவிளையாடல் புராணத்தில் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணத்தை பற்றி சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து குண்டோதரனுக்கு இறைவன் தயிர் சாத குழிகள் 4 குழிகளை வரவழைத்து, அந்த அன்னக்குழிகளை வரவழைத்து அன்னபூரணியம்மையின் துணை கொண்டு அந்த அன்னக்குழியை வரவழைத்ததையும் சிந்தித்தோம். அதனால் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டவுடன் அந்த குண்டோதரனுடைய பசி அடங்கியது. ஆனால் அவனுக்கு தாகம் அதிகமாக மிகவும் துன்புறுத்தக்கூடிய நிலையில் இருந்தது. ஆகையினால் அவன் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலெல்லாம் சிறிதளவு பசை தன்மை இல்லாத அளவிற்கு அனைத்து நீரையும் உறிஞ்சு விடுகின்றான். ஆனால் அவனுடைய தாகமானது தனியவில்லை, இறைவனிடத்தில் வந்து வேண்டுகின்றான். உடனே இறைவன் தன்னுடைய சடாமுடியில் இருக்கக்கூடிய கங்காதேவியாரை, நீ இந்த மதுரை மாநகரத்திற்கு பக்கத்தில் ஒரு நதியாக வருவாயாக என்று வேண்டுகின்றார். கங்கை நதியும் இந்த வைகை நதியில் குளிப்பவர்களுக்கு கங்கை நதியில் என்ன புண்ணியம் உண்டோ அந்த அனைத்து புண்ணியங்களையும் நீ தர வேண்டும் என்று வேண்டுகின்றார். உடனே கங்கை நதிக்கு அந்த வரத்தை கொடுத்தவுடன் கங்கை நதி மதுரை மாநகரத்தை ஒட்டி மிகப்பெரிய நதியாக பாய்ந்து வேகமாக வருகின்றார். அந்த வைகை நதியானது எப்படி பாய்ந்து கொண்டு வருகின்றது? அது பலவிதமான மரங்களை அடித்துக் கொண்டு வருகிறது. மேலும் யானை, குதிரை போன்ற விலங்குகளை எல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது. மேலும் ஆத்தி மாலை, பனம்பூ, வேப்பம்பூக்களை எல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது. அப்பொழுது அது மூவேந்தர்களினுடைய நாட்டில் பாய்வது போல் இருக்கின்றது என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். திருமாலினுடைய தசாவதாரங்களில் சில அவதாரங்களைப் போல அந்த வைகை நதி இருக்கின்றது என்றெல்லாம் அது வரக்கூடிய தன்மையை பற்றி சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி வண்டு ஓதை மாறா மலர்வேணி வந்த நீட்டம் கல்வி ஓத நஞ்சுண்டருள் கண்ணுதல் மூர்த்தி பேழ்வாய் விண்டு ஓ தனியாது என் விடாயன வெம்பி வீழ்த்த குண்டோதரனை வெடுத்தான குடியை ஞாகரு வண்டுகளினுடைய ஓதைனா ஓசை, ரீங்காரம். அந்த வண்டுகளினுடைய ஓசையானது சிவபெருமானினுடைய ஜடாமுடியில்
ரீங்காரப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா இறைவனுடைய வேணின சடை, அந்த இறைவனுடைய சடையில் நிறைய மலர்களை அணிந்திருக்கின்றார். அந்த மலர்களில் உள்ள தேனை உண்பதற்காக வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அதான் வண்டு போதை மாறா மலர் வேணியின். அந்த இறைவனுடைய வேணினா சடை, அந்த இறைவனுடைய சடையில் இருந்து வந்த அந்த தீர்த்தம் கங்கா நதியானது இந்த மதுரை மாநகரத்தை ஒட்டி வைகை நதியாக வருகிறது. அந்த தீர்த்தம் கண்டு, அந்த தண்ணீரை கண்டு ஓத நஞ்சு உண்டு அருள் கண்முதல் மூர்த்தி. சுவாமி சொல்றாரு, இந்த கங்கை நதிக்கு நீங்க வைகை நதியாக வருவாயான்னு சொல்றாங்க. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? கடலில் உள்ள நஞ்சை உண்டு அருள் செய்த 3 கண்களை உடைய மூர்த்தியாக இருக்கக்கூடியவன். ஓதம்னா கடல், ஓத நஞ்சுண்டு அருள் தேவர்களை எல்லாம் காத்து அருளிய கண்முதல் 3 கண்களை நெற்றி கண்களை உடைய இறைவன் அந்த மூர்த்தி, அந்த சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியன். பேழ்வாய் உண்டு அந்த சோமசுந்தர பாண்டியர் முன்னிலையில அந்த குண்டோதரன் நிற்கின்றார். அவன் எப்படி நிற்கின்றான்? பேழ்வாய், அதாவது விரித்த வாயை பிளந்த வாயை உடையவனாக இருக்கின்றான். விண்டு துன்பப்பட்டு கொண்டு ஓ தனியாது என் விடாய், இன்னும் என்னுடைய தானம் தனியாமல் இருக்கின்றது. விடாயினா தானம் அர்த்தம். என வெம்பி வீழ்ந்த, என துன்பப்பட்டு கீழே விழுந்த அந்த குண்டோதரனை பார்த்து குண்டோதரனை விடுத்தான். அந்த குண்டோதரனை சிவபெருமான், நீ அந்த ஆற்று வெள்ளம் செல்கின்றது, அந்த வைகை நதியில் போய் தண்ணீரை குடித்து உன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்வாயாக என்று சுவாமி அங்கே அனுப்பி வைக்கின்றார். குண்டோதரனை விடுத்தான். அக்குடியை ஞாங்க, குடிஞா ஆற்று வெள்ளம், ஞாங்கர்னா பக்கம். அந்த ஆற்று வெள்ளத்திற்கு அருகில் நீ சென்று அந்த தண்ணீரை பருகிக் கொள்வாயாக என்று சுவாமி அனுப்பி வைக்கின்றார். அதாவது வண்டுகள் சிவபெருமான் சடையில் மலர்களை அணிந்திருக்கின்றார். அந்த வண்டுகள் அந்த மலரில் உள்ள தேனை குடிப்பதற்காக ரீங்காரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சடையிலிருந்து வந்த அந்த கங்கை நதியானது அதை கண்ட அந்த இறைவன், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? கடலிலிருந்து வந்த நஞ்சை, அந்த ஆழகால விஷத்தை கண்ணால் பார்த்து அதை உண்டு தேவர்களையெல்லாம் காத்து அருள் செய்த 3 கண்கள் நெற்றி கண்களை உடைய சிவபெருமான் தனக்கு அருகில் துன்பத்தோடு நின்ற அந்த குண்டோதரன். அவன் எப்படி இருந்தான்? பிளந்த வாயை உடையவனாகவும் தன்னுடைய தாகம் இன்னும் தனியவில்லை என்று துன்பப்பட்டு கொண்டு இறைவனுடைய காலில் வீழ்ந்து கிடக்கின்றான். அந்த குண்டோதரனை பார்த்து, நீ அந்த ஆற்று வெள்ளத்திற்கு பக்கத்தில் சென்று நீ அந்த தண்ணீரை குடிப்பாயாக என்று சிவபெருமான் கூறுகிறார். அடுத்த நதியின் இடைபோக்கு இருந்த ஆற்றகோலம், எடுத்தான் பொருட்கை 2 கரையே நீட்டி, தடுத்தான் மலை போர் நிமித்தம் புனர்வாய் அக்காத்து, மடுத்தான் பிடாகும் கடல் உண்ணும் மழையும் நான, அடுத்தான் நதியின் இடைப்புக்கு இருந்த ஆற்றலோடு. உடனே அந்த நதிக்கு பக்கத்தில் செல்கின்றான் இந்த குண்டோதரன். அடுத்தான பக்கத்தில் செல்லுதல், நதியின் இடைப்புக்கு, நதிக்கு நடுவுல சென்று விடுகின்றான். ஆற்றுக்கு நடுவில் குண்டோதரன் செல்கின்றான். நதியின் இடைப்போக்கு இருந்து அப்படியே கீழே இருந்து நதிக்கு நடுவில் போய் உட்கார்ந்திருந்தார். ஆற்றலோடும் எடுத்தான் குறுங்கை, தன்னுடைய உள்ளமான 2 கைகளையும்
நடுவில் உட்கார்ந்துருக்கும் போது ஆற்று வெள்ளம் போயிட்டே இருக்கும். அந்த ஆற்று வெள்ளத்தையும் மேலான ஆற்றலோடு தன்னுடைய 2 கைகளையும் மேலே தூக்குகின்றான் அந்த குண்டோதரன். எடுத்தான் குறுங்கை 2 குள்ளமான கைகள் 2ஐயும் அந்த கையை கரை வரைக்கும் நீட்டிடுறாரு. ஒரு அணைக்கட்டுதான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை வச்சு ஆற்றுக்கு ஒரு அணை கட்டிட்டாரு. 2ம் கரை ஏற நீட்டி அந்த பக்கத்தில் ஒரு கை கரைக்கு எட்டுமாறும், இந்த பக்கத்தில் ஆற்றின் கரைக்கு எட்டுமாறும் 2 கைகளையும் நீட்டி விடுகின்றார் அந்த குண்டோதரன். நீட்டி தடுத்தான். வரக்கூடிய தண்ணீரை அப்படியே தடுத்து நிறுத்துகின்றான். அப்படி தடுத்து நிறுத்தும் போது தண்ணீரினுடைய ஆழங்கள் அதிகமாகி அது இன்னும் அதிகரிக்கின்றது. மலை போல் நிமிர்த்தன் புனல். அந்த தண்ணீரானது மலை போல உயரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவ்வாறு நிமிர்ந்த அந்த குளிர்ச்சி வாய்ந்த புனல் அந்த கங்கை ஆற்று நீர், கங்கை ஆற்றில் தன்னுடைய வாயை அப்படியே பிளந்து கொண்டு குடிக்கின்றான். வாய் அங்காந்து கொடுத்தான். அங்காந்துன்னா பிளந்து கொண்டு, அந்த வாயை பிளந்து கொண்டு அந்த தண்ணீரை அப்படியே குடிக்கின்றான். இவன் குடிக்கக்கூடிய அதை பார்த்து மிகவும் தாகம் ஏற்பட்டால் அந்த தாகமானது வெட்கப்படுமாறும் கடல் மழை, கடல் சூரிய உற்பத்தினால் அந்த தண்ணீரை அப்படியே ஆவியாக மேலே கொண்டு செல்லும். அப்படி கடல் உண்ணும் அந்த மழையும் வெட்கப்படுமாறு இவன் அவ்வளவு தண்ணீரையும் கொடுத்தான். அதாவது இவனை கண்டு தாகம் வெட்கப்படுகிறது. ஏப்பா எவ்வளவு தண்ணீரை குடிக்கிறான் அப்படின்னு தாகமானது விடாயினா தாகமும் வெட்கப்படுகிறது. அந்த கடல் உண்ணும் மழை, கடலானது அப்படியே அந்த தண்ணீரை குடித்து மேலே கொண்டு செல்லும். அதன் பிறகு மழையாக பெய்யும். அந்த கடலும் இவன் குடிக்கக்கூடிய அழகை பார்த்து வெட்கப்படுகிறதான். நம்மெல்லாம் என்ன இப்படி கடல் இந்த தண்ணியை மேலே கொண்டு வரோம். குண்டோதரன் குடிக்கிறத பாரு, எவ்வளவு தண்ணீரை ஒரே நிமிஷத்துல குடிச்சிருந்தாரு அப்படின்னு வெட்கப்படுமாறு குடித்தாராம் குண்டோதரன். அதாவது இப்பொழுது இறைவனுடைய சொல்லை கேட்டு அந்த குண்டோதரன் ஆற்றுக்கு பக்கத்தில் சென்றான். ஆற்றுக்கு நடுவில் புகுந்து கொண்டு மிகுந்த ஆற்றலோடு தன்னுடைய 2 கைகளையும், குள்ளமான 2 கைகளையும் எடுத்து ஒரு கையை ஒரு கரைக்கு நீட்டுகின்றான், மற்றொரு கையை இன்னொரு கரைக்கு நீட்டி ஒரு அணை போல தண்ணீரை தடுத்து விடுகின்றான். அந்த தண்ணீரானது இப்பொழுது உயரம் அதிகமாகி அந்த தண்ணீரை அப்படியே அவன் வாயை திறந்து கொண்டு குடித்து விடுகின்றான். இவன் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை பார்த்து தாகம், கடல் அது அந்த தண்ணீரை மேலே கொண்டு செல்லக்கூடிய அந்த தன்மையும் வெட்கப்படுமாறு இவன் அந்த வைகை நதியினுடைய தண்ணீர் முழுவதையும் குடித்து விடுகின்றான். இவ்வளவு வேகத்தோடு இவன் தண்ணீர் குடிக்கின்றானேன்னு அவைகள்லாம் பார்த்து வெட்கப்பட்டுச்சான். தீர்த்தம் சடங்கின்று எழி தீர்த்தம் அருந்தி வாக்கு ஓர்ந்து இன்பு கொண்டு உலகம் திருமுன்னரே பார்த்த படித்த பதமும் பணிந்து ஆடி பாடி ஆர்த்து அன்பு உருவாய் துதித்தான் அழவாத கீதம். தீர்த்தம் சடை நின்று இழி தீர்த்தம். தீர்த்தம்னா சிவபெருமான். சிவபெருமானே தீர்த்தனாக இருக்கின்றார். அந்த தீர்த்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய சடையிலிருந்து கீழே வந்த அந்த தீர்த்தமான கங்காதேவி அருந்தி, அந்த வைகை நதியாகிய கங்காதேவியினுடைய தண்ணீரை அருந்தியவுடன் அவனுக்கு வாக்கு கூர்த்து அந்த
வாயானது இப்பொழுது அந்த தாகமானது தீர்த்த ஒரு தன்மையை அடைகிறது. அதான் வாக்கு கூர்த்து. இப்ப தாகமெல்லாம் நின்று போய்விட்டது. இன்பு கொண்டு ஆகையினால் அவன் மிகப்பெரிய இன்பத்தை அடைகின்றான். உலகன் திருமுன்னர் எய்தி, உலகனாகிய சிவபெருமானினுடைய திருமுன்பு அடைந்து அந்த சிவபெருமானினுடைய காலில் விழுந்து படுகின்றான். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன், அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது? முன்பு அர்ஜுனன் பணிந்த பாதமாக அது இருக்கிறது. அர்ஜுனன் பணிந்த பதமும் பணிந்து, அந்த அர்ஜுனன் பணிந்த பாதமாகிய சிவபெருமானினுடைய பாதத்தின் கீழே விழுந்து வணங்குகின்றான், ஆடுகின்றான், பாடுகின்றான். ஏன்னா பசி தீர்ந்துட்டு தாகம் தீர்ந்தாயாச்சு, அதெல்லாம் ஆடுகிறான், பாடுகிறான். ஆர்த்து அன்பு உருவாய், பேரன்பு உருவாக திகழ்ந்து கொண்டு துதித்தான் அளவாத கீதம். அளவில்லாத கீதங்களை பாடி இறைவனை துதிக்கின்றான் குண்டோதரன். அதாவது தீர்த்தனாகிய சிவபெருமானுடைய சடையிலிருந்து கீழே வந்த அந்த கங்கா நதியாகிய வைகை தீர்த்தத்தை அந்த குண்டோதரன் அருந்தியவுடன் அவனுடைய அந்த தாகமானது தீர்ந்து வாக்கு கூர்மையடைகிறது. அவன் இன்பம் அடைகின்றான். குழகனாகிய அந்த பார்த்தன் ஒரு காலத்தில் பணிந்து வணங்கிய அந்த திருவடியை கீழே விழுந்து குண்டோதரன் வணங்குகின்றான். வணங்கிக் கொண்டு ஆடுகிறான், பாடுகிறான், பேரன்பு உருவாக திகழ்கின்றான். அவன் அளவில்லாத கீதங்களை சொல்லி இறைவனை துதிக்கின்றான். அதாவது தீர்த்தன் சிவபெருமான் தான் தீர்த்தனாக இருக்கின்றான். தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்து உய்வமோ. அப்ப சுவாமிகள் பாட்டு தீர்த்தனாக இறைவன் இருக்கின்றான். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனால் தாமே அப்படின்ட்டு இறைவன் இருக்கின்றான். அப்படி அந்த கங்கை நதியே இப்ப வைகை நதியாக வருகின்றது. தாகம் இருக்கும்போது வாக்கெல்லாம் கூர்மையாக வராது. தாகம் தனிஞ்சாதான் வாக்கு சிறப்பாக, அதான் வாக்கு கூர்ந்து அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தன் அர்ஜுனன் இறைவனை பணிகின்றான். நிறைய இடத்துல அர்ஜுனன் பணிந்த பாடல்கள் நிறைய இருக்கு. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறையாட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாந்தி சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார், கோடராமதியம் நல்ல தீர்த்தம் சடை மேல் வைத்தார், திருப்பயற்றூரனாரே. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார் அப்படிங்கிறாங்க. அடுத்தானை உடுத்தானை அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானை, அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தான் அப்படின்ட்டு பாசுபதாசன் அர்ஜுனருக்கு அந்த பார்த்தனுக்கு கொடுத்ததெல்லாம் நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பார்த்தன் பணிந்த திருவடி, அந்த திருவடியை அந்த குண்டோதரன் பணிகின்றான். மேலும் அவன் அளவில்லாத கீதங்களை பாடி இறைவனை துதிக்கின்றான். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக வாதத்தை தொடர்கின்ற பரஞ்சோதி பயிலும் வேதத்தின் மந்திரத்தால் வெண்பனவே சிவமாக போதத்தால் வழிபட்டார் புள்ளிருக்கு வேணூரே. அந்த கீதத்தை மிகப்பாடும் அடியார்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இறைவன் இருக்கின்றான் சம்பந்தர் சொல்றாங்க. மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினார் பதிற்றியாம்
கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாமருமாறே. அழகின கீதம் சொன்னார். அழகில்லாத பாடங்களை இறைவன் மீது யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அருளுகின்றான். அதான் அழப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. இங்க குண்டோதரனும் அளவாத கீதம், அந்த அளவாத கீதம் தான் அழப்பில்லாத கீதம், அளவற்ற கீதம். அவ்வளவு பாடல்களை பாடி இறைவனை அந்த குண்டோதரன் புதுக்கின்றார். உடனே இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாட்டி பொருளானவன் பாடிடவே பாடல் கேட்டு இன்பம் எய்தி கணக்கற்கு கிழமை நல்கே. மூட்டி புனல் மண் முறை செய்து இருந்தான் அழக. காட்டி புறம் போய் மடக்கும் கயற்கண்ணியோடும். பாட்டி பொருளானவன். நாம் சொல்லக்கூடிய பாட்டுக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் தான். அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு. சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவர்களும் புல்லும் பரிமளம் பூங்கொடியே அப்படின்னு அபிராமி அந்த அதில் சொல்றாங்க. அப்படி அந்த பாட்டின் பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன். பாரிட வீரன் பாடல் கேட்டு. பாரிட வீரன்னா அந்த குண்டோதரன். பாரிடம்னா பூதகணங்கள். பூதகணங்களில் சிறந்த வீரனாக இருக்கக்கூடிய அந்த குண்டோதரன். அந்த குண்டோதரனுடைய பாடலை கேட்டு, அளவற்ற கீதங்களை கேட்டு, பாடல்களை கேட்டு இன்பம் எய்தி அந்த சொக்கநாத பெருமான் மகிழ்ச்சி அடைகின்றார், இன்பம் அடைகின்றார். உடனே அந்த குண்டோதரனுக்கு கணங்களுக்கு கிழமை நல்கி, அந்த பூத கணங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு. கிழமைனா தலைமை பொறுப்புன்னு அர்த்தம். அதை கொடுக்கின்றான். அந்த கிழமைங்கிறதுல இருந்துதான் கிழவன் கிழவிங்கிறதுலாம் வருது. கிழவன் கிழவினா தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள்னு அர்த்தம். கிழவினாலும் தலைமை பொறுப்பில் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். இந்த கிழமைங்கிறது தலைமை, உரிமை, இதெல்லாம் அதுக்கு பொருந்தும். குறிஞ்சி கிழவன் என்று உபதயம் போகுமே அப்படின்ட்டு கந்தரடங்க அர்த்தம் சொல்றாங்க. அப்படி தலைவன் அந்த பூதகணங்களுக்கு தலைவனாகும் அந்த உரிமையை அவனுக்கு கொடுக்கின்றார் இறைவன் நல்கி. மோட்டின் புனல் மண் முறை செய்து இருந்தார். அதாவது புனல் மண் அப்படின்னா மண்ணுன்னா பூமி, புனல் மண்ணுன்னா கடல் சூழ்ந்த பூமி. இந்த கடல் சூழ்ந்த பூமிக்கு பெருமை சேர்த்தார் போல. மோட்டின்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமை சேர்த்தது போல முறை செய்து இருந்தான். அந்த சொக்கநாத பெருமான் செங்கோல் செலுத்தி கொண்டு அங்கு மதுரை மாநகரத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அந்த புனல் மண்ணுன்னா கடல் சூழ்ந்த பூமி. இப்ப ஏற்கனவே புனல்னா வைகை நதி சூழ்ந்த பூமியாக இது இருக்கின்றது. அந்த பாண்டி மண்டலத்தை முறை செய்து இருந்தான், முறைப்படி அரசாட்சி செய்து இருந்தான். அவனுடைய ஆட்சிதான் ஆட்சிக்கே பெருமையாக இருப்பது போல் அவன் அரசாட்சி செய்து வந்தான். மோடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் கூட சொல்லிட்டு இருப்பான், வீட்டில் இருந்து மோட போட்டுட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க பேச்சு வழக்கில். அப்படின்னா வீட்டில் இருந்து பெருமை பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். மோடம் போட்டுட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மோடம்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் மகுடம்ங்கிறது வருது. மகுடம் பெருமை, பெருமையினால்தான் மகுடம்ங்கிறது வைக்கிறாங்க. அந்த மோடம் பேச்சு நல்ல சில வீடுகளில் சொல்லுவாங்க,
யாரோடு இருந்தான்? அழகக்காட்டின் புறம் போய் மடக்கும் கயற்கண்ணியோடு. அழகம்னா கூந்தல் அர்த்தம், அழகக்காட்டுன கூந்தல். அந்த கருமையான கூந்தலுக்கு பக்கம் வரைக்கும் சென்று இருக்கக்கூடிய மீன் போன்ற கண்களை உடைய அந்த அகேற்கண்ணி அம்மையோடு அந்த இறைவன் அரசாட்சி செய்து கொண்டு இருந்தான். அப்படின்னா மிகப்பெரிய கண்களை உடையவள். அந்த கண் அந்த கூந்தல் வரைக்கும் சென்று தொடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கண்களை உடையவளாக அவள் இருக்கின்றார். அதாவது பாட்டுக்கு பொருளாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாதபுரம் அந்த பூதகணங்களுக்கு தனக்கு குடைத்த வீரனாகவும் தனக்கு குடை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டோதரனுடைய அழகற்ற பாடல்களை எல்லாம் கேட்டு பேரின்பம் அடைகின்றான் இறைவன். உடனே அந்த குண்டோதரனுக்கு அந்த கணங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு அந்த பொறுப்பை கொடுக்கின்றான். மேலும் அரசர்கள் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு பெருமை சேர்ப்பது போல இந்த கடல் சூழ்ந்த பூமியை, இந்த பாண்டி மண்டலத்தை அந்த சொக்கநாத பெருமான் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த சொக்கநாத பெருமானோடு கரிய கூந்தல் வரைக்கும் சென்று இருக்கக்கூடிய அந்த மீன் போன்ற கண்களை உடைய அந்த அங்கேற்கண்ணி அம்மையோடு இவ்வாறு சொக்கநாத பெருமான் அரசாட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். தீர்த்தனிதழிச்சடை நின்றும் எழுந்து வரலால் சிவகங்கை தீர்த்த குருவம் தெளிவோர்க்கு ஞானம் தரலால் சிவஞான தீர்த்தம் காலில் கடுகி வரு செய்தியாதே வேதவதி தீர்த்தம் கிருதமாக என வையை நாமம் செப்புவரா இந்த வைகைக்கு என்னெல்லாம் பேர் அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. சிவகங்கை தீர்த்தம், சிவஞான தீர்த்தம், வேகவதி தீர்த்தம், கிருதமாலை, வையை அப்படின்ட்டு இந்த வைகை நதிக்கு இப்படியெல்லாம் பெயர் இருக்கின்றது அப்படின்னு அந்த பெயருக்கு காரணத்தை கூறுகின்றார். அதாவது தீர்த்தன் இதழின் சடை என்றும், இதழின்னா மலர், கொன்றை மலர், இன்னும் பல மலர்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த தீர்த்தனாகிய சிவபெருமான் அவன் அந்த சடை மீது நிறைய பூக்கள் எல்லாம் அணிந்திருக்கின்றார். அந்த சடையில் இருந்து இந்த வைகை நதி இடித்து வரலால் கீழே வேகமாக ஆகாய கங்கையாக இருந்து கீழே வைகை நதியாக வந்ததனால் இந்த வைகை நதிக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் சிவகங்கை தீர்த்தம் என்று பெயர். சிவகங்கை தீர்த்தம் இதற்கு பெயர். மேலும் தீர்த்தன் உருவம் தெளிவோருக்கு, தீர்த்தம்னா சிவபெருமான், அவனுடைய உருவம் அப்படின்னா அவன் அட்டமூர்த்தியாக இருக்கின்றான். அந்த அட்டமூர்த்தியாக இறைவன் இருக்கின்றான், 8 உருவமாக அவன் இருக்கின்றான் என்று யாரெல்லாம் தெளிந்த அறிவோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தீர்த்தம் ஞானத்தை தருகிறது. ஆகையினால் இதற்கு சிவஞான தீர்த்தம் அப்படின்ட்டு இதற்கு பெயர். அதாவது தீர்த்தனுடைய உருவம், சிவபெருமானுடைய உருவம் 8 மூர்த்தின்னா பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், இயமானம், உயிர் கூட்டங்கள், இப்படி 8 உருவமாக இறைவன் இருக்கின்றார். அந்த 8 உருவத்தில் ஒன்று தீர்த்தம், தண்ணீர் அப்படின்னு நினைத்து கொண்டு இறைவனுக்குள்ள நாம் முழுகுகின்றோம். இறைவனுடைய பேரருளை நாம் பேரருளில் குளிக்கின்றோம்னு நினைத்து குளிக்கணும். புனித நீரில் குளிக்கின்றோம்னு நினைத்து குளிக்கணும். அப்படி குளிக்கக்கூடியவர்களுக்கு இந்த தீர்த்தம் ஞானத்தை தருகிறது அப்படிங்கிறாங்க. தீர்த்தம் உருவம் தெளிவோருக்கு, அதாவது இதுல சொல்றாங்க பார்த்தீங்களா, எங்கள் பிராட்டியும் எம்போன் போன்று இசைத்த பொங்கும் அடு. அப்போ அந்த
இறைவனும் இறைவியுமாக அந்த தீர்த்தத்தை நினைத்து அந்த தீர்த்தத்தில் நாம் குளிக்கும் போது அந்த தீர்த்தம் நமக்கு ஞானத்தை தருகிறது. அதான் அந்த தீர்த்தம் உருவம் தெளிவோருக்கு, அந்த 8 மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய உருவம் இப்படிப்பட்டது என்று தெரிந்தவர்களுக்கு அந்த தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது அந்த தீர்த்தமானது ஞானத்தை தருகிறது. அப்படி அந்த வைகை நதி ஞானத்தை தருவதனால் இந்த வைகை நதிக்கு சிவஞான தீர்த்தம் என்று ஒரு பெயர் உண்டு. சிவஞானத்தை தருவதால் இது சிவஞான தீர்த்தம். காலில் கடுக்கி வரு செய்தியாது, கால்னா காற்று, காற்று போல வேகமாக, கடுக்கினா வேகமாக, வேகமாக இந்த வைகை நதி பாய்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதனால், செய்தியானேன்னா செய்வதனால் அர்த்தம், செய்கை, அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதனால் இந்த வைகை நதிக்கு வேகவதி தீர்த்தம் ஒரு பேர். வேகமாக வருவதனால் வேகவதி தீர்த்தம் அப்படின்னு பெயர். மேலும் கிருத்தமாலை என வைகை நாமம் சொல்லுவதால் அந்த வைகைன்னு ஒரு பெயர் உண்டு, கிருத்தமாலை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதாவது மதுரை மாநகரத்திற்கு ஒரு மாலை போல இருப்பதாகவும், மேலும் அந்த தீர்த்தமானது நெய், கிருத்தம் அப்படின்னா நெய் அப்படின்னு ஒன்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. இங்க நெய் போன்று அந்த மதுரை மாநகரத்திற்கு ஒரு மாலை போன்று இருப்பதனால் அதற்கு கிருத மாலை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. கிருதம் அப்படிங்கிறதுக்கு டிக்ஷனரியில பார்த்தோம்னா நெய்யின் ஒரு அர்த்தம் இருக்கு, செய்யப்பட்டது, மாலை போல செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். மதுரை மாநகரத்திற்கு ஒரு மாலை போல அது சுற்றி வருகின்றது. அது ஓரமாத்தான் ஓடுது, அதனுடைய கிளை வாய்க்கால்கள் தான் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மதுரையை சுற்றி தீர்த்தனாகிய பூக்களை அணிந்த சிவபெருமானுடைய சடையிலிருந்து இந்த வைகை நதியானது கங்கை நதியிலிருந்து வைகை நதியாக இந்த தீர்த்தம் கீழே இறங்கி வருவதனால் இதற்கு சிவகங்கை தீர்த்தம் என்று பெயர். மேலும் தீர்த்தனாகிய சிவபெருமானுடைய 8 உருவமாகிய பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர் கூட்டங்கள், இதுதான் இறைவனுடைய உருவம் என்று யாரெல்லாம் தெளிந்து இந்த நீற்றில் குளிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானத்தை தருவதனால் இந்த வைகை நதிக்கு சிவஞான தீர்த்தம் என்று பெயர். சிவஞானத்தை தருவதால் சிவஞான தீர்த்தம். காற்றை விட வேகமாக ஓடி வருவதனால், அப்படிப்பட்ட செயலை செய்வதனால் இந்த நதிக்கு வேகவதி தீர்த்தம் என்று பெயர். மேலும் இந்த நதியினுடைய நீர் நெய் போல இருப்பதனால் கிருதமாலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாண்டி மண்டலத்திற்கு ஒரு மாலையாக செய்யப்பட்டது போல இருப்பதனால் இதற்கு கிருதமாலை என்றும் பெயர். இப்படி அந்த வைகை நதியினுடைய நாமத்தை சொல்கின்றார்கள். அப்படின்ட்டாக வைகை நதிக்கு சிவனுடைய தீர்த்தம், சிவஞான தீர்த்தம், வேகவதி தீர்த்தம், கிருதமாலை, வைகை அப்படின்ட்டு இப்படி பல பெயர்கள் வைகை நதிக்கு இருக்கின்றது. இதெல்லாம் சிவஞான ஐயா இருந்தா ரொம்ப கேட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி, பெருமுயற்சி சிவஞான முயற்சி தான். அவங்க பேர் வந்தோம்னா அவங்க ஞாபகம் தான் வருது. இதை கேட்கும்போது இதுக்குள்ள அவங்க பல ஏற்பாடுகளை பண்ணி வச்சு முதல்ல ஆளாக இருந்து, ஆனால் அவங்க ஆரம்பிச்சு வச்சது தொடர்ந்து நடக்குது பார்த்தீங்களாக அந்த ஆத்மாவினுடைய ஆசீர்வாதம் என்று இந்த அளவில் இந்த 8வது திருவிளையாடல் நிறைவடைகிறது. அதாவது குண்டோதரனுக்கு அந்த அன்னக்குடியும் வைகை நதியையும் அழைத்து குண்டோதரனுடைய வயிற்று பசியையும் தாகத்தையும் இறையும் இவ்வாறு தீர்க்கின்றார். குண்டோதரனுக்காக அந்த வைகை நதி வருகின்றது. மதுரை மாநகரமும் பாண்டி மண்டலமும் அந்த வைகை நதியினால் செழிப்படைகின்றது. அடுத்து 7 கடல் அழைத்தப்படலாம். 9வது திருவிளையாடல்.
முகங்கள் மதிமுடி மறைத்த முடித்தன்ன குரக்கு அன்ன கிழங்கரோடு நதி அடைத்த கிழங்கருமை திறந்திடுமே மடங்கள் வரி கவர்ந்தான் பொன் மாலை படித்து ஆடையடு தடங்கடலும் பொருட்கழைத்த தன்மைதனை சாற்றுவான் முகங்கள் முகங்கள் அப்படின்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம். முகங்கள் மதினா வளைந்த சந்திரன். அந்த வளைந்த சந்திரன் இறைவனுடைய தலைமுடியில் இருந்தது. அந்த சந்திரனை இப்பொழுது இறைவன் மறைத்துவிட்டு அந்த பாண்டிய மன்னனுக்கு உரிய தென்னன்னா பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனுக்கு உரிய மணி மகுடங்களை எல்லாம் தரித்தவனாக அவன் இருக்கின்றான். அதான் முகங்கள் மதிமுடி மறைத்த. இதுலயே சந்திரனை மறைத்தார்னு சொல்றாங்க. இறைவனை சந்திரகுலத்து அரசனா சந்திரனா உட்கார்ந்து இருக்கிறார். பாண்டிய மன்னர்கள் சந்திரகுலத்து அரசர்கள் தானே. அதனால இறைவனே சந்திரனாக இங்கே இருக்கின்றார். அதனாலதான் சந்திரனை மறைத்த அப்படிங்கிறாங்க. சந்திரனை மறைச்சாலும் இங்கதான் பூரண சந்திரனாக சொன்னாக பெருமான் இருக்கிறாரு. சந்திரகுலத்து வம்சத்துல இருக்கக்கூடியவனாக இருக்கின்றாரு. அப்படி அந்த வளைந்த சந்திரனை தன்னுடைய முடியிலிருந்து மறைத்து கொண்டு தென்னன் பாண்டிய மன்னர்களுக்கு உரிய முடி அப்படின்னா மகுடம், மகுடங்களை எல்லாம் அணிந்தவனாக அந்த சோமசுந்தர பாண்டியர் அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த இறைவன் குரலுக்கு, குரல்னா குள்ளமானவன், பூதப்படி அர்த்தம், பூதம் அர்த்தம். குரல்னா பூதம்னு ஒரு அர்த்தம், குள்ளமானவன் ஒரு அர்த்தம். அந்த பூதங்கள் குள்ளமாகத்தான் இருக்கும். அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பூதமாகிய தனக்கு குடை பிடிக்கக்கூடிய குண்டோதரன், அந்த குண்டோதரனுக்கு அன்ன கிடங்கரோடு, அந்த அன்ன குடி, கிடங்கர்னா குடி, அந்த அன்ன குடியை அங்கே வரவழைக்கின்றார். மேலும் இது உணவு உண்ண அன்னக்குடியை கொண்டு வருகின்றார். தாகத்தை தீர்க்க நதி அழைத்த, அன்னக்கிடங்கரோடு நதி அழைத்த, நதினா வைகை நதி. அந்த வைகை நதியையும் அங்கே கொண்டு வருகின்றார், அழைத்து வருகின்றார். அப்படிப்பட்ட கிடற்கருணை திறன் இது. மேலான கருணையினுடையக்கு எடுத்துக்காட்டாக இது இருக்கின்றது. அந்த குண்டோதரனுக்காக ஒரு அன்னக்குடியை வரவழைத்து வைகை நதியையும் வரவழைத்தது அவனுடைய மேலான கருணைக்கு ஒரு உதாரணமாக இது இருக்கின்றது. மேல் மடங்கள் பதிக்க வந்தான், பொன்மாலை படிந்து ஆடையடு. மேலும் அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், மடங்கள் பதிக்க வந்தான். மடங்கள்னா சிங்கம், இங்க நரசிங்கம். அந்த நரசிங்கத்தினுடைய வலிமையை கவர்ந்தவன், வலிமையை குறைத்தவன். அந்த நரசிங்கத்தை வெற்றி கொண்டவன். நரசிங்கம் பலி கவர்ந்தான். அந்த சரபேஸ்வர மூர்த்தி, நரசிங்கம் பலி கவர்ந்தான்னா சரபேஸ்வர மூர்த்தி அர்த்தம். அந்த சரபேஸ்வர மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் பொன்மாலை படிந்த
மாமியாராகிய காஞ்சனமாலையை பணிந்து ஆட, அந்த கடல்களில் புனித நீர் ஆடுவதற்காக 7 தடங்கடலும் ஒருங்கு அழைத்த 7 மிகப்பெரிய கடல்களையும் ஒருங்கே அந்த பாண்டி மண்டலத்திற்கு அழைத்த தன்மைதனை சாற்றுவான். அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் இங்கே உங்களுக்கு கூறுகின்றேன் அப்படின்னு பரந்துரையர் கூறுகிறார். அதாவது வளைந்த சந்திரனை தன்னுடைய திருமுடியில் மறைத்துக் கொண்டு பாண்டிய நாட்டு மன்னன் என்பதற்கு ஏற்ப பாண்டிய மன்னனாக இருந்து மணிமகுடங்களை எல்லாம் அணிந்து கொண்டவனாக இந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். அந்த சொக்கநாத பெருமான் குள்ளமான அந்த குண்டோதரனுக்கு அன்னக்குடியையும் வைகை நதியையும் அழைத்து அவனுடைய வயிற்று பசியையும் தாகத்தையும் தீர்த்த மேலான கருணை திறத்தை இதுவரைக்கும் உங்களுக்கு நான் கூறினேன். இனிமேல் அந்த நரசிங்கத்தை வலிமையை கவர்ந்தவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வர மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய மாமியாராகிய காஞ்சனமாலை புனித நீர் ஆடி எடுவதற்காக 7 மிகப்பெரிய கடலையும் அந்த மதுரை மாநகரத்திற்கு ஒருங்கே அழைத்த அந்த வரலாற்றினை, அந்த தன்மையை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. அடுத்த கதை, அடுத்த வரலாறு. நிறைய இடத்துல இறைவன் அந்த நரசிங்கத்தை அடக்கிய வரலாறு திருக்குறள்ல நிறைய இடத்துல சொல்லப்படுது. அது தமிழ்ல சொல்லும்போது சிம்புள் மூர்த்தி அப்படின்ட்டு தேவாரத்தில் நிறைய இடத்துல வரும். சிம்புள் அப்படின்னா சரபேஸ்வரர்னு அர்த்தம். சிம்புள் மூர்த்தின்னா சிம்புள் எங்க வருதோ அது சரபேஸ்வரர். திருமுறைகள்ல நிறைய இடத்துல அந்த சிம்புள்ங்கிறது வருது. திருநாவுக்கர சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாடினார் கமலம் மல்ல அயனோடிரணியன் ஆகம் கேட்டவன் நாடி காண மாட்டா தழலாய நம்பானே பாடுவார் பண்ணிவார் வல்லாண்டிசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் போக்கு தேடி கண்டு கொண்டே திருவாரூரம் நானே. நாடினார் கமலம் மதர் அயனோடு பிரம்மதேவனோடு இரணியன் ஆகம் கேட்டவன். இரணிய கசிபுவினுடைய ஆகத்தை பிளந்தவன் நரசிம்மமூர்த்தி. இரணியன் ஆகம் கேட்டவன். அந்த நரசிம்மமூர்த்தி நாடி காண மாட்டா, அவர்களாலும் காண முடியாத அந்த இறைவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நாடி காண மாட்டா தழலாய நம்பாமை அப்படின்ட்டு அந்த இறைவனை பாடக்கூடியவர்களுடைய சித்தத்தில் நாம் கண்டுகொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க திருநாவுக்கர சுவாமிகள். அந்த மடங்கள்னா பொதுவா சிங்கம்னு அர்த்தம். இங்க நரசிம்மத்தை குறிக்கும். மடங்கள் வலிக்க மாட்டான் அப்படின்னா இந்த திருநாவுக்கர சுவாமிகள் இந்த பாட்டை சொல்றாங்க. இரணியன் ஆகம் கேட்டவன். அந்த நரசிம்மமூர்த்திக்கு திரும்ப தன்னுடைய சுய உருவத்தை திருமாலாக அடைய தெரியல. மயக்குகிறவர் திருமாலாலே மயக்கத்துக்குரியவர் தானே, அதனால மயக்குது. ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் சுவாமி தான் அவருக்கு திரும்ப பழைய பதவியை கொடுக்கிறார். அவரை அடக்கி அவருடைய ஆணவத்தை ஒடுக்கி திரும்ப திருமாலாக ஆக்கி கொடுக்கிறார். அதே மாதிரி இந்த நரசிம்மமும் எல்லாத்துக்கும் துன்பத்தை செய்ய ஆரம்பிக்கும். துன்பத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் சுவாமி சர்வேஸ்வர மூர்த்தியாக வராது. பறவை ரூபமாக அது நம்ம திருப்புவனத்தில் பார்க்கலாம். சர்வேஸ்வரர் கோயிலுக்கு பெரிய சிவாலயம். மூலவர் சிவலிங்கம் தான். ஆனால் சர்வேஸ்வர மூர்த்தி தனி விக்கிரகமாக பெரிய மூர்த்தியாக இருக்கும். அந்த கோயிலுக்கே பேரு சிவாலயம். ஆனால் யாரும் சிவன் கோயில் மாட்டாங்க, சர்வேஸ்வரர் கோயில் கட்டிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு தருமபுரத்துக்கு சொந்தமான கோயில். திருபுவனம் பட்டு விட்டு
பார்த்தீங்களா, அந்த ஊர் ஃபேமஸ் ஆனது. அப்படி அந்த சரபேஸ்வர மூர்த்தியாக இறைவன் வந்து அந்த நரசிம்மத்தை அடக்கி திரும்பவும் அதற்கு வந்து திருமால் பதவியை வந்து சுவாமி வந்து கொடுக்கின்றார். அதனால அந்த மடக்கல் வதி கவர்ந்தான் அப்படின்ட்டு இந்த சரபேஸ்வர மூர்த்தியாக சொல்றாங்க. அந்த சரபேஸ்வர மூர்த்தியாக சுவாமி வரும்போது சம்பாடும் கூடவே வர்றார். 2 ரெக்கைகளாக வர்றார். அதில் ஒரு ரெக்கையை வந்து சூரியனின்னு ஒரு அம்பாடா சொல்லுவாங்க, இன்னொரு ரெக்கையை வந்து அதர்வன பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. அதான் பிரத்யங்கிரான்ட்டு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பிரத்யங்கிரா தேவிக்கு இன்னொரு பேர் வந்து அதர்வன பத்திரகாளின்னு பேர். அந்த 2 ரெக்கைகளாக வந்து சுவாமி எப்போன்னா வராலும் கூடவும் அம்பாலும் வந்துடுவோம். திரிபுர சுமார்த்தி சுவாமி வரும்போது அம்பாள் திரிபுர சுந்தரியாக வரார். அது மாதிரி இந்த சரபேஸ்வர மூர்த்தியாக வரும்போது 2 ரெக்கைகளாக வரும்போது ஒரு ரெக்கை வந்து சூரியனி அம்பாளாகவும் இன்னொரு இறக்கை வந்து அந்த அதர்வன பத்திரகாளிங்கிற பிரத்யேக தேவியாகவும் வராங்க. அதுதான் இந்த நரசிம்ம மூர்த்தியை அவங்க வந்து அடக்குதாங்க. அப்படிப்பட்ட ஒரு சரபேஸ்வர மூர்த்தி திருமுறைகளில் சிம்புள் அப்படின்ட்டு ஓத அப்பொருள் பழுதி உருவாகி உலகம் எல்லாம் சீதகனின் உடையிடற்றி அரசன் செலுத்தும் நாள் போத அப்பொருள் உணர்ந்த இருடிகளும் மாதவரும் பரன்முறையால் சந்தித்து வருகின்றார். போத அரும்பொருள், அதாவது சொல்வதற்கு அறிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான். போத அரும்பொருள்னா சிவபரம்பொருள். அவனுடைய பெருமைகளை ஓதிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேலாம் அந்த பெருமை அடக்காது. அந்த பெருமைகளை எல்லாம் கடந்த ஒரு பெருமையாக அது இருக்கின்றது. அதான் சொலற்கரிய சூழலாய் நின்றவும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அப்படி அந்த சொல்லற்கரிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதான் ஓத அரும்பொருள். அப்படிப்பட்ட அந்த மேலான சிவபரம்பொருள் இப்பொழுது நமக்கு அருள் செய்வதற்காக வழுதி உருவாகி பாண்டியன் என்கின்ற மகனினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு சோமசுந்தர பாண்டியனாக நமக்கு எதிரில் அந்த இறைவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றான். வழுதி உருவாகி, வழுதினா பாண்டியன் அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்களா, இந்த சம்பந்த பெருமான் சொல்லும் போது மங்கையரசியார் சொல்லும் போது வழுதியினுடைய மிகப்பெரிய தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மானினேரடி மாதரா வழுதிக்கு மாபெரும் தேவிகள், வழுதிக்கு மாபெரும் தேவி அப்படின்னு மங்கையரசியாருக்கு அடைவு கொடுப்பாங்க. பாண்டிய மன்னனுக்கு மிகப்பெரிய தேவி அப்படின்ட்டு. அப்படி வழுதி உருவாகி பாண்டிய மன்னனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த மேலான பரம்பொருள் இங்கே வீற்றிருக்கின்றது. வீற்றிருந்ததோடு மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் சீதள வெண்குடையிடற்றி இந்த உலகம் முழுவதிலும் தன்னுடைய குளிர்ச்சியான, சீதளம்னா குளிர்ச்சியான வெண்கொற்ற குடையை அந்த நிழலை செலுத்தி கொண்டு வெண்கொற்ற குடையின் கீழிருந்து சிறந்த அரசாட்சி செய்து கொண்டு அறச்செங்கோல் செலுத்தும் நாள் தர்மமாகிய செங்கோலை அந்த இறைவன் எங்கும் செலுத்தி கொண்டு இருக்கின்றான். தர்மத்தின்படி அரசாணை செய்து கொண்டு இருக்கின்றான். அறச்செங்கோல் செலுத்தும் நாள் போத அரும்பொருள் உணர்ந்த இறுதிகளும், அதாவது அறிவு நூல், அந்த அறிவு நூல்கள் தரக்கூடிய அந்த அறிவை உணர்ந்த முனிவர்கள், இறுதினா முனிவர்கள் அர்த்தம். புனித முனி மாதரும்
மனதால் சந்தித்து வருகின்றார். ஒரு முறைப்படி இறைவனை சந்தித்து வருகின்றார்கள், இறைவனை சந்திக்க வருகின்றார்கள். அதாவது ஒரு புதிதாக ஒரு அரசன் பதவியேற்கின்றார். உடனே அந்த நாட்டில் உள்ள எல்லா பிரமுகர்களும் போய் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு அவரை சந்திச்சுட்டு வருவாங்க. அதுபோக இப்பொழுது சொக்கநாத பெருமான் புதிதாக பாண்டிய மன்னனாக ஆகியிருக்காங்க. அப்போ அந்த முனிவர்கள், தேவர்கள், இன்னும் யாரெல்லாம் அந்த பாண்டிய மண்டலத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லோரும் சொக்கநாத பெருமானை மரியாதை யுக்தமாக முறைப்படி தரிசனம் செய்து அவரை வணங்கி கொண்டு எல்லோரும் செல்கின்றார்கள். அது இதில் சொல்றாங்க. அதாவது யாராலும் சொல்ல முடியாத மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மேலான பரப்பொருள் நமக்கு அருள் செய்யும் பொருட்டு பாண்டிய மன்னனாக வழுதியாக உருவமாகி அமர்ந்திருக்கின்றான். அந்த பாண்டிய மன்னன் உலகமெல்லாம் புரட்சியான வெண்பொற்ற குடையின் நிழலுக்கு இருக்க செய்து, உலக மக்களை எல்லாம் இருக்க செய்து, தர்மத்தின் வழியில் செங்கோல் செலுத்தி அந்த அரசாட்சி செய்து வருகின்றான். அப்படி அரசாட்சி செய்து வரக்கூடிய நாளில் அந்த சிவஞான போதம் போன்ற அருமையான நூல்களை எல்லாம் அறிந்து அதனுடைய அரும்பொருளை உணர்ந்த போத அரும்பொருள் உணர்ந்த போதம்னா அறிவு, சிவஞான போதம் போன்ற அந்த அறிவு நூல்கள், சிவபெருமானுடைய புகழை சொல்லக்கூடிய அந்த நூல்கள், அதனுடைய பொருளை உணர்ந்த அந்த முனிவர்களும் அந்த புனிதமான முனிவர்களினுடைய பத்தினிகளும் முறைப்படி அந்த சொக்கநாத பெருமானை சந்தித்து அவர்கள் வருகின்றார்கள். வேத முனி போதமனு தலைப்பட்டு வீழ்வார் போதடல் கற்புடைய பொன்மாலை மனை புகுந்தான். மாதவழும் வரவேற்று முகமன் உரை வழங்கி ஆதனமிட்டு அஞ்சலி செய்து அரிய தவத்தியம் கேட்டாய். அந்த முனிவர்கள், வேதம் தெரிந்த முனிவராகிய கோதமன்னா கௌதம முனிவர், அந்த கௌதம முனிவரும் தலைப்பட்டு மீழ்வான். தலைப்பட்டுன்னா சந்தித்து, சொக்கநாத பெருமானை சந்தித்து கொண்டு அவன் திரும்புவதற்காக வருகின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் மீழ்வான் ஓர் போது இறைவனை சந்தித்து திரும்ப வேண்டும். இறைவன் புதிதாக பாண்டிய மண்டலத்தினுடைய அரசராக பதவியேற்று இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் சந்தித்து திரும்ப வேண்டும், மீழ்வான்னா திரும்ப வேண்டும் என்று அந்த கௌதம முனிவர் வருகின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் போது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காஞ்சனமாலை இறைவனை சந்தித்து விட்டு காஞ்சனமாலை இறைவனுடைய மாமியார் காஞ்சனமாலை இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள் அந்த முனிவர் மரியாதை நிமித்தமாக செல்கின்றார். அளவில் கற்புடைய பொன்மாலை மனை புகுந்தான். அளவில்லாத கற்புடைய தன்னுடைய கணவனிடத்தில் பேரன்பு உடைய அந்த மலையத்துவச பாண்டியனிடத்தில் பேரன்பு கொண்ட அந்த பொன்மாலை என்கின்ற காஞ்சனமாலை இருக்கக்கூடிய மனை புகுந்தான். அந்த கௌதம முனிவர் அந்த காஞ்சனமாலை இருக்கக்கூடிய வீட்டிற்குள் சொன்னார். பாருங்க, அரண்மனை போடலாம். அந்த அம்மா அரண்மனையில இல்லை, எல்லாத்தையும் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு அது ஒரு இடத்துல உட்கார்ந்து வெறுமன மனை புகுந்தான். இறைவன் இருக்கக்கூடிய அரண்மனை அப்படிங்கிறதுனால அந்த மனை புகுந்தான். ஏன்னா சரணாகதி தானே அந்த அம்மா, தவமே எதுக்கு செய்து சரணாகதி அடைவதற்காக தான் அந்த அம்மா தவம் செய்து. அதனால அந்த அம்மா அங்க ஒரு மிகப்பெரிய மாளிகையை இருக்கின்றார்கள். மனை இன்னமும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நிறைய வீடு
இல்லை மக வீட்டில் போய் இருக்க மாட்டோம்னு ஒரு கொள்கையை வச்சிருப்பாங்க. அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம அந்த மனைவி தான் மாதவன் வரவேற்று அந்த மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த பொன்மாலை காஞ்சன மாலையும் அந்த கௌதம முனிவரை வரவேற்று முகமன் உரை வழங்கி, அதாவது மகிழ்ச்சியோடு அவரைக்கு புகழ்த்து சொல்லி, அந்த முகமன் உரையில புகழ்த்து சொல்லுதல், அந்த புகழ்த்து உரைகளை எல்லாம் சொல்லி வழங்கின சொல்லி பொன்னாதனம் விட்டு பொன்னாலாகிய ஒரு ஆசனத்தை அந்த முனிவர் இருப்பதற்காக அங்கே கீழே இருக்கின்றார். அஞ்சலி செய்து கீழே அந்த முனிவரினுடைய காலில் விழுந்து வணங்கி அரிய தவத்திறம் கேட்டார். அதற்கப்புறம் அந்த முனிவருக்கு செய்யக்கூடிய மரியாதைகள்லாம் செய்துவிட்டு மிகச்சிறந்த தவத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கின்றார்கள். தவத்தினுடைய இயல்பு என்ன, நாம் தவம் செஞ்சால் என்ன பலம் கிடைக்கும், அந்த தவம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த கௌதம முனிவர்கிட்ட கேட்கின்றார்கள். அதாவது அந்த வேதங்கள் கற்றுத்தறிந்த முனிவராகிய கௌதமனும் இறைவனை சந்தித்து திரும்புவதற்காக செல்கின்றார். இறைவனை சந்திக்கின்றார், திரும்புகின்ற அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அளவில்லாத தன்னுடைய கணவனிடத்தில் அன்பு உடைய காஞ்சனமாக இருக்கக்கூடிய அந்த மனைக்கு அந்த கௌதம முனிவர் செல்கின்றார். அந்த கௌதம முனிவரையும் மிகப்பெரிய தவத்தை உடைய காஞ்சனமாலை அம்மையார் வரவேற்று அந்த கௌதம முனிவரினுடைய பெருமைகளை எல்லாம் கூறி அவருக்கு மகிழ்ச்சி வருமாறு முகமன் முறைகளை எல்லாம் கூறி அந்த கௌதம முனிவருக்கு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு ஆசனத்தை இட்டு அமரச் செய்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி அவருக்கு உணவு இதெல்லாம் கொடுத்து விட்டு தவத்தினுடைய இயல்பு என்ன, தவத்தால் நாம் எதை அடைய முடியும், அந்த தவம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற அரிய தவத்தில் கேட்டார். அம்மாவுக்கு தெரியாதுதான், அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஆனாலும் அந்த முனிவர் வாயிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க. கள்ள வினை பொறி கடந்து கரை கடந்த மறைச்சென்னி உள்ள பொருள் பரசிவம் என்று உணர்ந்த பெருந்தலை அடிகள் தள்ளறிய பாவமகற்றும் தமம் அருள் செய்ய கருணை வெள்ளம் என முகம் மலர்ந்து முனிவேந்தன் விளம்புமான. இப்போ அந்த அம்மையார் சொல்றாங்க, அந்த கௌதம முனிவரை பார்த்து காஞ்சனமாலயமா சொல்றாங்க, கள்ள வினை பொறி கடந்து கள்ளத்தன்மையுடைய பொறிகளை வெற்றி கொண்டு வினைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வினையை பெருக்கக்கூடிய அந்த பொறிகளை வெற்றி கொண்டு அந்த கரை கடந்த பிறவி என்கின்ற கரையை கடந்த அல்லது அளவில்லாத மறைச்சன்னி வேதக்கடினுடைய உச்சியில் உள்ள பொருள் பரசும் என்று அந்த வேதக்கடினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பொருளாக வேதங்களெல்லாம் துடிக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது பரசிவம் என்று உணர்த்த பெருந்தகை அடிகள் என்று உணர்த்த பெருந்தகையாக இருக்கக்கூடிய கௌதம முனிவரே அடிகளே நான் சொல்வதை கேளுங்கள். அடிகள் அப்படின்னா அடிகளே அப்படின்னு அர்த்தம். இந்த கள்ளவினை பொறிகடந்துங்கிறத இந்த முனிவருக்கும் எடுத்துக்கிடலாம், சிவபெருமானுக்கும் எடுத்துக்கலாம். முனிவரும் அந்த கள்ளவினை பொறிகளை எல்லாம் கடந்தவராக இருக்கின்றார். சிவபெருமானும் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவராக அவர் இருக்கின்றார். அப்படி கரை கடந்த பிறவி என்கின்ற
அளவில்லாத வேதம். இந்த கரை கடந்த வேதம்னா அளவில்லாத அந்த வேதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இப்படி அந்த வேதங்களினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பொருளாக இந்த பரசிவம் என்பது இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்ந்த பெருந்தகையாகிய கௌதம முனிவரே, அடிகே அப்படின்னா கௌதம முனிவரே, தள்ளறிய பவம் அகற்றும், நீக்க முடியாத, தள்ளறியன்னா நீக்க முடியாத, நீக்க முடியாத இந்த பிறவி, இந்த பிறவி நோயை நீக்குவது என்பது மிகவும் கடினம். அதான் தள்ளறிய பவம் அப்படிங்கிறாங்க. பவம்னா பிறவி. இந்த நீக்க முடியாத பிறவியை அகற்றும் தவம், அந்த பிறவி நோயை நீக்கக்கூடிய தவம் எது? அதை எனக்கு அருள் செய், அதை எனக்கு கூறுவாயாக என என்று காஞ்சனமாலை கௌதம முனிவரிடத்தில் வேண்ட உடனே அந்த கௌதம முனிவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, மேலும் கருணை ஏற்படுகிறது. கருணை வெள்ளம் என முகம் மலர்ந்து அவருடைய முகம் மலர்ச்சி அடைகிறது. அந்த முகத்தில் கருணை என்கின்ற குணம் வெளிப்படுகிறது. மேலும் அந்த கருணை வெள்ளம் போல வெளிப்படுகிறது. அவ்வளவு முகமலர்ச்சி அவருக்கு ஏற்படுகிறது. அந்த கௌதம முனிவர் இவ்வாறு முகம் மலர்ந்து முனிவேந்தன் விளங்குவார். முனிவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அந்த கௌதம முனிவர் அந்த காஞ்சன மாலைக்கு இப்பொழுது பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். விளம்புவார்னா விளம்புதல்னா சொல்லுதல். அந்த காஞ்சன மாலை அம்மையாருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த கள்ளவினை பொறி கடந்து அதை கடக்கிறது தான் பெரிய காரியம். ஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவு அழித்திட்டு ஐமேல் முக்தி அதமந்த போதாக அஞ்சேன்று அருள் செய்வான வரும் கோயில் வகம் வந்த மடவான்கள் நடம் ஆட முடவதிர மழையொன்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்வாக்கும் திருவையாரே. புலனைந்தும் மொழி கலங்கி நெறி மயங்கி, அப்படியே அந்த கள்ள வினை பொறியை கடத்தல் என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. பொறி வேறு புலன் வேறு. அப்போ மேலும் பிறவி பெருங்கடலை நாம் நீந்த வேண்டும். அதான் கரை கடந்த. இதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தண்டறிய பவம் அகற்றும் தவம் அருள் செய் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. நீக்க முடியாத பிறவி என்கின்ற கடலை நீக்குவதற்கு, கடலில் இருந்து அந்த கரையை சேர்வதற்கு என்ன தவம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டுதான் அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்ப திருக்குறளை சொல்லும்போது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி செய்கிறாரா அப்படின்ட்டு அதை எடுத்துக்கலாம். மேலும் இந்த கள்ளவினை பொறி கடத்தல் அப்படிங்கிறதுக்கு அந்த பொறிவாயில் அந்தவித்தான் பொய்தீர் முழுக்க நெருங்கின்றார் நீடு வாழ்வார் அப்படிங்கிற திருக்குறள் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு திருக்குறளாக இருக்கின்றது. அப்படி அந்த கள்ளவினை பொறியை கடந்து அந்த பிறவி கடலை கடந்த அந்த வேதங்களின் உச்சியில் உள்ள பொருள் சிவபெருமான் என்று உணர்ந்த பெருந்தகையாக இருக்கக்கூடிய கௌதம முனிவரே, அடிகள்னா முனிவரே அர்த்தம். நீக்க முடியாத, தள்ளறியன கடக்க முடியாத, மிகவும் துன்பத்தை தரக்கூடிய பையன் வீட்டை ரொம்ப சேட்டை பண்ணா வீட்டை விட்டு தள்ளவும் முடியலையா, என்ன செய்யறது அப்படிப்பாங்க. அந்த அளவுக்கு பையன் துன்பத்தை கொடுத்தான்னா அப்படி சொல்லுவாங்க, பேச்சு வளர்ப்பு சொல்லுவோம். தள்ள முடியவில்லை அப்படின்னு அப்போ நீக்க முடியாத அந்த பிறவி நோய், அந்த பிறவி நோயை அகற்றுவதற்கு என்ன தவம் நாம் செய்ய வேண்டும், அதை எனக்கு சொல்வாயாக என்று காஞ்சனமாலை அந்த கௌதம முனிவரிடத்தில் கேட்க, அதை கேட்டவுடன் அந்த கௌதம
இவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய கௌதம முனிவர் காஞ்சனமாலையை பார்த்து இப்பொழுது பதில் சொல்லுகிறார். இந்த ஒரு 2வது பாட்டு திருவாசகம் பார்ப்போமா? திருவாசகம் மணி 5:16 ஒரு 1/4 மணி நேரம் அந்த பாட்டு இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ் சென்ற வகுப்புல நம்ம வகுப்பே தேவாரத்துக்கு தான் நம்ம ஆரம்பித்தோம். கொரோனானால இது திருவிளையாடல் புராணமாக மாறி இருக்கு. திருவிளையாடல் புராணமும் தேவாரமுமா இப்போ அடுத்தால இந்த கொரோனாலாம் முடிவு போடுறவங்க நம்ம 2யும் இதுவாதி அதுவாதி கொண்டு வருவோம்னு நம்ம பேசணும். இப்போ இந்த பஞ்சபுராணத்தில் வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்குறோம். போன வகுப்பில் தேவாரத்துக்கு ஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த அந்த திருவண்ணாமலை பாட்டை பார்த்தோம். இன்றைக்கு திருவாசகத்தில் மெய்தான அப்படிங்கிற பாட்டை நம்ம சிந்திப்போம். மெய்தானரும் விதி விதித்து மெய்தானரும் விதி விதித்து கடற்கு கடற்கு எக்கை தான் தன்னை வைத்து கண்ணீர் ததும்பி எக்கை தான் தன்னை வைத்து கண்ணீர் ததும்பி வெகுத்தே உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றே பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றே சய சய போற்றி என்னும்
உடையாயனை கண்டுகொள்ளே மெய்தான விதி விதித்து உண்டிரையாக கடக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சக சக போற்றி என்னோ கைதானே கிட விட உடையாயனை கண்டுகொள்ளே அதுதான் மெய்தான விதி விதித்து விரையாக கடக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சக சக போற்றி என்னோ கைதானே கிட விட உடையாயனை கண்டுகொள்ளே இப்ப தேவாரமும் திருவாசகமும் என்ன பார்ப்போம். உண்ணாமுலை உமையாடோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமானை திருமாமணி
மெய்தான உண்டே எதிர் எதிர்த்து கடற்கு எங்கைதான் தலை வைத்து கண்ணீர் தும்பேன் சய சய போற்றி என்னோ கைதானே கீழ விடே உடையாயனை கண்டுகொள்ளே தேவாரம் திருவாசகம் அடுத்த வகுப்பு திருவிசைக்கலாம் வந்து பார்ப்போம் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் தொடரலாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பயிர்வாய் வினைகள் தாம் சந்ததி கோர்மை ஞான